அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்னாலே எப்பவுமே சர்ச்சையாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. நேற்று வந்த அந்த செய்தி, அதாவது தற்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் முறையான அனுமதி பெறாமல் அங்கே உள்ள கோயிலுக்குள்ள கட்டுமானங்கள் கட்டப்படுவதாகவும் பூங்காக்கள் அமைக்கப்படுவதாகவும் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதை தடை விதிக்க கோரி அறநிலைத்துறை சார்பாகவும் சிதம்பரத்தை சேர்ந்த ஒருவர் அவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் சமீபத்தில், அதாவது ஒரு போன 23ஆம் தேதி விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில் தொல்லியல் துறை மற்றும் அறநிலைத்துறை இந்த அதிகாரிகள்லாம் சென்று சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அது மாதிரி முறையாக அனுமதி பெறாமல் இந்த மாதிரி கட்டுமானங்கள் இது மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதை நேற்று 11/8/2026 போய் ஆய்வு செய்ய சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்காங்க. பல்வேறு கட்டுமானங்கள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம். அதாவது சில மாதங்களாகவே இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது போன மாதம் 23ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு செஞ்சுருக்காங்க. என்னன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் முறையாக அனுமதி பெறாமல் அந்த கட்டிடங்கள் கட்டப்படுதா என்ன அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை போய் ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆய்வு செய்து ஆதாரங்களை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. நேற்று 11/8/2026 ஆய்வு செய்ய போயிருந்த அதிகாரிகள் அது சம்பந்தமாக ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது உள்ளே கேரள பாணியில் தீட்சிதர்களுக்கு உரிய மாதிரி ஒரு கட்டடம், ஒரு கோயில் கோபுரம் கட்டியிருப்பதாகவும், அந்த கோயில் பழமையான நம்முடைய அந்த கோயிலுக்கும் அருகிலேயே கட்டப்பட்டு அந்த கட்டிடங்களுக்கும் இந்த புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு இடைப்பட்ட சிறிய சிறிய கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து அதன் அருகே ஒரு புதிய பூங்கா அதுவும் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அந்த கோயிலில் முக்கியமாக பழமையான சில கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த நாட்டிய அந்த மண்டபம் அது கோசாலையாக மாற்றப்பட்டுள்ளது. அது மாடுகள், அதாவது கோசாலைன்னு சொல்லுவாங்க, அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அங்கேயும் சில முக்கியமான பழமையான கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டதாகவும் ஆய்வு செய்து தீட்சிதர்கள்ட்ட விசாரணை செய்து அதை புகைப்படமாகவும் காணொலியாகவும் பதிவு செஞ்சுருக்காங்களாம். அடுத்து இது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா இதுக்கு மேலே என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் இவங்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். உயர்நீதிமன்றம் தான் அதை தீர்ப்பு சொல்லணும். ஆனால் இவ்வளோ நாள் அந்த கட்டிடம்லாம் புதுசாக கட்டுற வரைக்கும் மக்கள் என்னதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதில் ஒரு பழமையான கோயிலில் உள்ள இவங்களே கேரள மாநில தீட்சிதர்கள் அவங்க கட்டியிருக்காங்க. இப்படி நடந்திருக்கு. சரி, உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். சிதம்பரம் கோயில்னாலே சர்ச்சை தான். அடுத்த வீடியோ நந்தனார் அவர் பிறந்த ஊர் எது அப்படிங்கிறது பல குழப்பங்கள் இருக்குது. அந்த சம்மந்தமான காணொலியை விரைவில் நம்ம பதிவு செய்வோம். சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.